அரே பாய், இந்த லெட்டர் இங்கிலீஷில் இருக்கோ, ஹிந்தியில் டைப் பண்ணி தாமான். சார் எனக்கு இங்கிலீஷ் டைப் பண்ண தெரியும், பட் ஹிந்தி டைப் பண்ண எனக்கு தெரியாது சார். என்ன மேன், இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஹிந்தி தெரியலன்னு சொல்லுதீங்க? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வேலை கெடுத்ததே தப்பு. இந்தியாவோட தேச லாங்குவேஜ் ஹிந்தி, அது படிக்க துப்பு இல்லை. இன்னும் எத்தனை நாள் தமிழோட கற்றுக்கிட்டு இருக்க போறீங்க? சார் நான் ஒரு டவுட் கேட்கலாமா? என்ன ரீசனுக்காக ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜ் நீங்கள் சொல்கிறீங்க? இது என்ன மேன் கேள்வி? இந்தியாவில் ஹிந்தி பேசுகிற நாங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கோம். தட்ஸ் வை ஹிந்தியை நாங்கள் நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அப்படியா சார்? அப்போ இந்தியாவோட தேசிய விலங்கா புலியை எதுக்கு சார் வச்சிருக்கீங்க? இந்தியாவோட தேசிய பறவையா மயிலை எதுக்கு சார் வச்சிருக்கீங்க? இந்தியாவில் புலியை விட நாய் தானே அதிகமாக இருக்கு. இந்தியாவில் மயிலை விட காக்கா தானே அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் நாயையும் காக்காவையும் தானே தேசிய விலங்கா பறவையா வச்சிருக்கணும். எதுக்காக புலியையும் மயிலையும் வச்சிருக்கீங்க சார்? ப்ளீஸ் பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க மக்களே. சார் நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை தரக்குறைவா பேசுறாங்கன்னு. ஆனா உண்மையை சொன்னா இந்த நாட்டு மேல, இந்த மக்கள் மேல உங்களை விட எங்களுக்கு தான் சார் அளவுக்கு அதிகமான மதிப்பு மரியாதையும் இருக்கு. இந்தியாவில் ஒரு இராணுவ வீரனோட உயிர் போனா முதல்ல வடிக்கிற கண்ணீர் எங்க மக்களோட கண்ணீர் சார். அப்படி இருந்த எங்களை இந்த மாதிரி பேச வைக்கிறது உங்களை மாதிரி ஆட்களும் சில அரசியல்வாதிகளும் தான் சார். சார் நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் சம உரிமைன்னு சொல்றீங்க, ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க. ஆனா அங்க உண்மையிலே எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கா சார்? ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம நாடு சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இப்ப வர எல்லா மொழி இன மக்களையும் உண்மையை நேசிக்கிற மாதிரி ஒரு நல்ல லீடர் கிடைக்கல சார். நம்ம நாட்டுல வாரிசு அரசியல் இருக்கிற வர அந்த மாதிரி ஒரு தலைவரை வரவு விட மாட்டாங்க சார். நம்ம நாட்டுல மதத்தை வச்சு, ஜாதியை வச்சு எத்தனையோ பல அப்பாவி மக்கள் டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க சார். இங்க பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம். அப்படி இருக்கும்போது எப்படி சார் நம்ம நாடு வல்லரசாகும்? நல்லரசா கூட ஆகாது சார். சார் நம்ம கவர்மெண்ட் பாகிஸ்தானை இந்தியாவோட எதிரி நாடுன்னு சொல்றாங்க, ஸ்ரீலங்காவை இந்தியாவோட நட்பு நாடுன்னு சொல்றாங்க. ஆனா இந்திய குஜராத் மீனவர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ பாகிஸ்தான் கடற்கரை பார்டருக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களை இதுவரை யாரும் சுட்டதில்லை சார். அரௌண்ட் 800 தமிழ்நாடு ஃபிஷர்மேன் have been killed by the Sri Lankan Navy over the last 4 decades சார். இதுவரை 800க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால சுடப்பட்டு செத்துருக்காங்க சார். சார் நம்ம நாட்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான போர்க்கப்பல்கள், விமானங்கள், பல லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருந்தும் எதுக்கு சார் இதுவரை ஸ்ரீலங்கா மேல ஒரு சின்ன எச்சரிக்கை கூட கொடுக்கல? பாரத் மாதாக்கு ஜெயின் நம்ம சொல்றோம், ஆனா அந்த பாரத் மாதா எங்களை அவங்க குழந்தையாவே நினைக்கலையே சார். பின்ன எப்படி சார் நாடு எங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வரும்? வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மொழி ஹிந்தி, அது உங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டண்டா தெரியுது. ஆனா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி, இந்த உலகத்துக்கே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முதல்ல சொல்லி கொடுத்த மொழி சார் எங்க தமிழ் மொழி. அதை எப்படி சார் உங்க காலடியில் எங்களுக்கு அடமான வைக்க முடியும்? அப்படி வச்சா எங்க தாயை வைக்கிறதுக்கு சமம் இல்லையா? எங்களுக்கு ஹிந்தி தெரியாது சார். எங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வர எங்களுக்கு ஹிந்தி படிக்க விருப்பமும் இல்லை சார்.